வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறையில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அதுக்கான ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கான மாத சம்பளம் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் போஸ்டிங் அடிப்படையில் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். அந்த இன்டர்வியூ வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா வேலை வந்துட்டு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதற்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 8லேருந்து எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தான் இருக்குது. ஸோ டைம் நிறையாவே இருக்குது. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதனோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். மறக்காமல் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரத்துலேருந்து தாங்க வந்தது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா 7ஆம் தேதி, இந்த மாதம் 7ஆம் தேதி தான் வந்திருக்கு. அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எதுனா இதுதான். இந்த லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 12ஆம் தேதி. ஓகேவா? ஸோ டைம் நிறையவே இருக்குது. எலிஜிபிளாக என்னென்ன அலர்னைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ் புலவர். இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் சேலரி 18,500லேருந்து 58,600 வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் தமிழ் படிச்சிருக்கணும். பிஏ லிட்ரேச்சராக இருக்கலாம், எம்ஏ லிட்ரேச்சராக இருக்கலாம், இல்லை பிஏஓ எம்ஏ எது வேணாலும் படிச்சிருக்கலாம். பட் தமிழில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ப்ளம்பருக்கான போஸ்ட்டு. இதுக்குமே வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 18,500லேருந்து 56,900 வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம். அந்த ஐடிஐ வந்துட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக நீங்கள் முடிச்சிருக்கலாம், அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா 2 வருஷம் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு காவலருக்கான போஸ்ட்டு. இதற்கான வேக்கன்சி 18 வேக்கன்சி இருக்குது. இதற்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் 15,900லேருந்து 50,400 வரைக்கும் அவங்க சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு கருணை இல்லம் காப்பாளர். இதுக்கு வந்து பெண்களில் தான் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி. இதற்கான மாத சம்பளம் 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சேலரி வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு துப்புரவு பணியாளர் போஸ்ட்டு. இதற்கு வந்துட்டு 27 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 10,000லேருந்து 31,500 வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி வந்துட்டு எதுவுமே இல்லை, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்டு ஸ்வீப்பர் போஸ்ட்டு. ஸ்வீப்பர்னால் தூர்வை போஸ்ட்டு. இதற்கு வந்துட்டு 26 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்குமே மாத சம்பளம் 10,000லேருந்து 31,500 வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கால்நடை பராமரிப்பாளர். இதுக்கு வந்துட்டு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 10,000லேருந்து 31,500 வரைக்கும் அவங்க சேலரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட்டோ கொரியரோ அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? இதை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க சார்பிலேருந்து சில நிபந்தனைகள் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த டேட் படி 1/7/2025 படி உங்களுக்கு 18 வயசு வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்து மதத்தை வந்துட்டு சார்ந்தவராகவும் இருக்கணும், கடவுள் மேலே நம்பிக்கையாகவும் இருக்கணும், அண்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க இந்து சமய அறநிலையத்துறை இப்போ சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு நேரடி நியமனம் வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தில் வந்துட்டு தண்டனை அடைந்தவர்கள், பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள், இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேஸ் இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாபில் இருந்துருப்பீங்க, அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கேஸ் ஆகி அதுலேயும் சஸ்பென்ஸ் ஆகிருப்பீங்க, டிஸ்மிஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. அண்டு திருக்கோயிலுக்கு எதிராக நீங்கள் ஏதாச்சும் வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் கிடையாது, தகுதியற்றவர்கள் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாரிசும் ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு கேஸ் கொடுத்துருப்பீங்க, அவங்களுடைய வாரிசும் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோடைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், கீழே வந்துட்டு டேக் பண்ணுறேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃபேக் அப்ளிகேஷனில் நீங்கள் போட்டிங்கனாலோ ஓகேங்களா, இல்லை வேறு அதை ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்புனாலோ அப்ளிகேஷன் வந்துட்டு ஏற்கப்படாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க, அந்த 4-5 போஸ்ட்டுக்கும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது ஓகேங்களா. அந்த 4 ஃபார்ம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 4 அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து தனித்தனியாக அந்த அப்ளிகேஷன் போஸ்ட் வந்துட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் இத்திருக்கோயிலின் உபகோயில்களுக்கும் உப நிறுவனங்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவார். ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்குது, இல்லை மனநிலை குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வந்துட்டு இன்டர்வியூ வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இன்டர்வியூக்கு வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் ஆகும், செலவாகும். அந்த செலவு எதுவுமே வந்துட்டு அவங்க வழங்கப்படாது, அதெல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விண்ணப்பத்தோடு உங்களோட கல்வி தகுதி, உங்களோட ஆதார் அட்டை, அட்ரஸ் ப்ரூஃபு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியாக தான் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் காப்பி வந்துட்டு அட்டாச் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நன்னடத்தை சான்றும் வந்துட்டு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. மார்க் ஷீட் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் PDF. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.